Take a deep breath. So, I'm sorry, Karthik. உன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டதுக்கு நான் ரொம்ப சாரி. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு நான் ரொம்ப சாரி சொல்கிறேன். கார்த்திக், நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, நான் கண்டிப்பாக ஒரு 300 பாஸ்ட் லைஃப் கேசஸ் பார்த்துருப்பேன். ஸோ விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும், அக்வயர் பண்ணணும், எல்லாமே ஒரு ஃப்யூச்சரிக் டெசிஷனாக இருந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா, தெரப்பிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராப்ளம் ஏரியாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எனக்கு ஜாபில் இஷ்யூவாக இருக்குது, இல்லை என்னோடய பார்ட்னர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் அவங்க கூட சமாதானமாக வாழ முடியல அப்படிங்கிற பாஸ்ட்டை போய் பார்க்குறது நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த பாஸ்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர் டெசிஷன். நிறைய பேர் நான் குடிக்கிறேன், எனக்கு குடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு குடி நிறுத்தணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் பார்த்தா ஆக்சுவல் ப்ராப்ளம் குடி கிடையாது, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மனநிலை இன்னர் ப்ராப்ளம் இருக்கும். மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாரம் நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட அஸ்ட்ராலஜராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர்களை நம்ம சந்தித்து அதனுடைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பெங்களூர்லேருந்து மேரி பேஸ்டின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அதனுடைய தெரப்பி பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், அதுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் பேசுறதோட அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம் சரவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேம், நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் கரெக்டுங்களா? கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய அந்த தெரப்பி பற்றி நம்மளுடைய மெட்ரோபிக் நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த தெரப்பியில் என்னென்னலாம் செக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ இதனால் நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்ன மாற்றங்கள் வரும், என்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும்? ஓகே, ஸோ பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தா இப்போது நிறைய பேருக்கு லைக் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி அபவுட் ஃப்யூச்சர். எனக்கு ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஜாபில் உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் ஆகுது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களோட ஜாபே டிசைட் பண்ண முடியும். அப்போது உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ், விச் இஸ் யோர் பாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு பாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே பாஸ்ட்டை போய் பார்க்கறது நம்ம ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த பாஸ்ட் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர் டெசிஷன். ஸோ அதனால இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒரு ஃப்யூச்சர் விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும், அக்வயர் பண்ணணும், எல்லாமே ஒரு ஃப்யூச்சரிக் டெசிஷனாக இருந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாஸ்ட் லைஃபோட ப்ராப்ளம் அதில் இருக்கும். அப்போ அதை போய் ரிசால்வ் பண்ணால் தே கேன் மூவ் டுவர்ட்ஸ் த ஃப்யூச்சர். ஸோ அவங்களுடைய க்ரோத்துக்கும் இது ரொம்ப இம்பேக்டாக கூடிய ஒரு விஷயம். அதனால அது எப்படி ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கும் இது. கண்டிப்பா. ஸோ உங்ககிட்ட இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ பெங்களூரில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? யா, ஓகே. இப்போ பெங்களூரில் இது பண்ணுறீங்க. இப்போ இதுவரையும் எவ்வளோ கிளைண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க? சரி, நான் கண்டிப்பாக ஒரு 300 பாஸ்ட் லைஃப் கேசஸ் பார்த்துருப்பேன். ஸோ 300க்கு மேலே பார்த்துருப்பேன். பட் லைக் ஒஃபிஷியலாக ஒரு 300 மேலே பாஸ்ட் லைஃப் நம்ம பார்த்துருப்போம். யா, கண்டிப்பாக. நான் ஒரு 5 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில இது நம்ம ஒரு சில இதெல்லாம் இந்த லைஃப்க்கு ரிலேட்டடாக மட்டும்தான் பார்ப்போம். ஒரு சிலது பாஸ்ட் லைஃப் தேவைப்படுற அந்த ஒரு சில கேசஸ்க்கு பாஸ்ட் லைஃப் கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்போ அந்த கேசஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த தெரப்பியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு சின்ன டெஃபினிஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஓகே, பாஸ்ட் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கரண்ட், அதாவது இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது கரண்ட் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரண்ட் லைஃப்லேயே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். யாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க ஒரு காலேஜில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை
இல்லை மேனேஜர் தொந்தரவு பண்ணுறதா ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்போ நம்ம ஒரு தெரப்பிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராப்ளம் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ இந்த லைஃப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாபில் இஷ்யூவாக இருக்குது, இல்லை என்னோட பார்ட்னர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் அவங்க கூட சமாதானமாக வாழ முடியல அப்படிங்கிற இஷ்யூவில் தான் ஃபஸ்ட்டு தெரப்பியே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா யாருமே எடுத்தோடனே பாஸ்ட் லைஃப் போகணும் அப்படின்னு வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வந்து என்னோட பார்ட்னர்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் தடையாக போகுது, அப்படி தான் வருவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளமை நம்ம செக் பண்ணுவோம். ஏன் இந்த லைஃப்பில் என்ன ப்ராப்ளம், அப்போ பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். திருப்பி ஒரு பேட்டர்ன் வரும், திருப்பி அதே மாதிரி தான் வரும், ஒரே பேட்டர்ன் திருப்பி வரும். ஆளுங்க தான் மாறுவாங்களே தவிர்த்து பேட்டர்ன் ஒரே மாதிரி வரும். அப்போ அதை ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரூட் காஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறப்ப பார்த்தா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கும் இவங்களோட இப்போ இருக்கிற ப்ராப்ளமுக்கும் ஒரு கனெக்ட் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸோட இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்குவோம், அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது பார்ப்போம். அதையும் மீறி பார்க்குறப்ப தான் பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு பேகேஜ் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைஃப்லேயும் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது அனலைஸ் வரும். ஸோ எடுத்தோன்னே எல்லாருமே பாஸ்ட் லைஃப் பார்ப்பாங்கன்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த லைஃப்லேயே அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். தேவைப்படுற ரொம்ப, அதாவது இப்போது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகிறப்போ ஒரு சில கேஸ் எல்லாம் வந்து கன்சல்டேஷனோடவே முடிஞ்சிடும். ஒரு சில கேஸ் வந்து ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டோட டயக்னஸ் படி தான் அவங்களுக்கு இந்த மெடிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு சில கேஸ் வந்து ஆப்ரேஷன் கேஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேஸ் டு கேஸ் நம்ம வந்து பார்ப்போம், டிஃபர் ஆகும். ஸோ டீப்பாக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆகும். இப்போ கண்டிப்பாக அவங்களோட இஷ்யூஸ் எவ்வளோ டீப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு அது டீப்பாக பாஸ்ட் வரைக்கும் போகும். ரொம்ப மேலாப்படி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ஒரு செஷன்லேயே சரியாயிடும். சூப்பர். இப்போ நீங்கள் இந்த செக்ஷன் எடுக்கிறீங்க இல்லையா, அவங்ககிட்ட வரவங்ககிட்ட எவ்வளோ நேரம் வந்து இந்த தெரப்பி போகும்? கண்டிப்பாக மினிமம் 3 to 4 hours அவங்க கிட்ட டைம் இருக்கணும். அவ்வளோ நேரம் வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணிட்டு தான் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சும்மா ஜென்ரலாக கேஷுவலாக பேசிட்டு அப்படி இல்லை. அவங்களோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து நான் குடிக்கிறேன், எனக்கு குடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு குடி நிறுத்தணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் பார்த்தா ஆக்சுவல் ப்ராப்ளம் குடி கிடையாது, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மனநிலை இன்னர் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மேலாப்படி தான் இதை சொல்லிட்டு இருப்பாங்க, உள்ள வந்து வேற ரீசன் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதுதான் அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதுக்காக. ஸோ மினிமம் 3 to 4 hours கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வரணும். ஒரு பர்சன் வராரு உங்ககிட்ட, அந்த 3 to 4 hours வந்து உங்ககிட்ட செக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ அவங்க வந்து எத்தனை செக்ஷன் வந்து உங்ககிட்ட வரணும்? ஸோ எவ்வளோ செக்ஷன்ஸில் வந்து அவங்களோட டே பை டே லைஃப் சேஞ்சஸ் பண்ண முடியும் உங்களால்? ஓகே, ஸோ இப்போ பேசிக்லி அது வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க திடீர்னு 70 kgs ஆகிறப்ப தான் நான் வெயிட் குறைக்கணும்னே நினைப்பாங்க. கரெக்டாக, ஐ மீன் 80 or above ஆனால் தான், அப்போ தான் அவங்களுக்கு இனி நம்ம கையில் இல்லை, எக்ஸ்ட்ரா வெளியில் ஹெல்ப் வேணும்னு அப்போ போவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டேஜஸ்க்கு தான் இங்கே வருவாங்க. அப்போது என்ன ஆகும்னா, எப்படி ஜிம்மில் வந்து நீங்கள் ஒரே நாளில் ரிசல்ட் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ செஷனில் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு day 1லேருந்தே அவங்களுக்கு செஷனில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அதோட டீப்பராக அவங்க எவ்வளோ செஷன்ஸ் எடுக்கிறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாலையில் மெயினான ஒரு இதை எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் விழுந்துரும் இல்லையா. அந்த மாதிரி மெயின் ரூட் காஸை வந்து நம்ம கை வைக்கிறப்போ சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அதுவாக ரிசால்வ் ஆகிடும். பட் அந்த மெயினான இஷ்யூக்கு வந்து நம்மளுக்கு ஒரு செஷன் எடுக்கலாம், இல்லை 2 செஷன் எடுக்கலாம், தேவைப்பட்ட 3, மேக்ஸிமம் 3. அதுக்கப்புறம் அந்த மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு பாதர் ஆகாது, சின்ன சின்ன விஷயம்லாம் பாதர் ஆகாது. மெயினான விஷயத்த நம்ம ரிசால்வ் பண்ணுறப்போ மற்ற விஷயம்லாம் சரியாக போயிடும். இப்போ யாராவது இப்போ உங்ககிட்ட செக்ஷன் எடுத்து உங்ககிட்ட அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஸ்டோரி கிடச்சி அவங்களே அதை பார்த்து ஷாக்கான ஏதாவது மூமெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஒரு லேடி வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் சூசைட் அட்டம் போயிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க பொண்ணை பார்த்துட்டு நின்றுட்டாங்க. என்னால் இப்போ என்னை விட்டு இந்த குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தப்போ அப்போ தான் அவங்க வந்து செஷனுக்கு வராங்க.
என்னன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர். இப்போ லவ் மேரேஜ்னால அப்பா அம்மா வந்துட்டு நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருந்துட்டு இருந்தனால அவங்களால வீட்டுக்கும் போக முடியல. அப்போ அங்கேயே இருந்து இப்போ ஹஸ்பண்டும் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, குழந்தைய பார்த்துக்கணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் செஷனுக்கு வராங்க. ஸோ அவங்க ஒரு மினிமம் ஒரு 4 செஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் வீட்டுக்கு வர்றதில்ல, வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு போக ஆரம்பித்தோடனே அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் நம்மளை சப்போர்ட் இல்லைங்கிறப்ப தானே அவங்க வந்துட்டு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அவங்க டார்ச்சர் ஜாஸ்தியாகும். அப்போது அவங்களுக்கு வந்து அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஓகே ஃபேமிலியெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுக்கு வந்து லேண்டு வீடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு லைக் ஓகே அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஆக்சுவலாக அவங்க இஷ்யூ வந்து பார்த்தா பேரண்ட்ஸ் தான். அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாதனால தான் அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் இருந்தது. ஒன்ஸ் அந்த செஷனில் வந்து அது ரிசால்வ் ஆகியோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப் சரியானதுக்கப்புறமா இவங்க ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் ஆல்சோ பிகேம் குட். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஆரம்பிச்சுன்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு அப்பா அம்மாவோட அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆக்சுவலாக தேவைப்பட்டது. அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் இப்போ நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ வாரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க, அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தேங்க்யூ. இப்போ ஃபேமிலியெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம். சரி இப்போ அவங்க அதுதான் சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்தில் சூசைட் பண்ணிட்டு ஜாபை ஹஸ்பண்ட் வந்து ஜாபை விடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா லைக் வீடு நிலம் ப்ளஸ் ஸோ ஃபேமிலி அதுதான் எல்லாத்துக்குமே வேணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த சூசைட் போது எனக்கு இன்னொன்று தோணுது, இன்றைக்கி நீங்கள் செக்ஷன் எடுக்கிறீங்க, இது என்ன ஏஜ் பீப்புளேருந்து வரணும் அப்படின்னு ஏதாவது வந்து க்ரைட்டீரியா இருக்குங்களா? இப்போ ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து இந்த லவ் பண்ணுறவங்க, ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அப்புறம் அம்மா ஏதாவது திட்டுவாங்களோ அதனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சின்ன மார்க்கில் போய்டும், ஸோ சூசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட உங்ககிட்ட வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா செஷன் எடுத்துக்கலாம். See it is இது வந்து பேசிக்கலா உங்களோட மைண்டை வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த செஷன் ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றது தான் நம்மளோட தெரப்பி. அந்த என்ன ஒரு பாதர் ஆகுதோ ஓகே, ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் ஒர்க்கிங் பீப்புள், அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஜாபுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா தே கம் ஃபார் தெரப்பி. அப்போ அதில் வந்து இட் ஹெல்ப்ஸ் தம் ஆக்சுவலி. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து ரொம்ப தொட்டதுக்கெலாம் வந்து கோவம் வருது, ஏதாவது ஒரு நீடு இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது, அடுத்ததுன்னு போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் தான் நம்ம இப்போ ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணிடணும், அதை டயக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பீப்புளும் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ வீட்டில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஜாபோட எட்டிக் அதிகமாக இருக்கும்போது வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு. பட் இன்றைக்கி எல்லா ஜாபுமே வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் போகுது, எல்லாருமே ஹரிபரியாகவே போயிட்டுருக்காங்க. ஸோ அது ஐடி ஜாபாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. இந்த நார்மலாக டிரைவிங் பண்ணுறவங்கள இருந்து ஓரளவுக்கு இந்த டே டு டே இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கவங்க தான் அதிகமான ப்ரெஷர் இருக்குது, டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ பேசிக்லி ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப நாளாக அவருக்கு வந்து ஹீஸ் இன்டு டிரைவிங், ஆனால் அவருக்கே ஓனாக வண்டி, ஏன்னா எங்கே போனாலும் அவருக்கு வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் தனி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் தனி, ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு கேஸ் வந்துட்டு அவர் ஒரு டிரைவர் தான்,
ஸோ அவருக்கு வந்து அவரோட ஓன் வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் அது பண்ண முடியல. ஸோ அவரும் வந்து செஷன் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த விஷுவலைசேஷன் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ண வச்சோம். அப்போ அதில் வந்து அவரே அவரோட கார் பார்க்குறாரு. நான் இந்த மாதிரி ஸ்விஃப்ட் கார் வாங்குறேன், அதில் நான் உட்காடுறேன். அப்புறம் ஒரு 1 monthல திரும்பி கால் பண்ணி நான் கார் வாங்கிட்டேன், தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கலி அது நம்ம ஒரு கைடட் பண்ணுவோம், ஒரு கைட் பண்ணுவோம். சரி உங்களுக்கு ஸோ என்ன ப்ராப்ளம்னால அவங்கனால அந்த அவங்கனால அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தா அவருக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தது. ஏன் ட்ரிங்கிங் ஹேபிட்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கனால ஃப்ரெண்ட்ஸுக்கு நோ சொல்ல முடியல. அப்போது வேற வழியே இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்க வந்து அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்கனால அதை அச்சீவ் பண்ண முடியல. அப்போது செஷனுக்கு வரப்போ ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நேச்சுரலாகவே அவங்களே பண்ணலாம். பட் பண்ண முடியாதப்போ வி ஹெல்ப் தெம் டு டூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ கார் வாங்கிட்டு இப்போ ஹீ இஸ் டூயிங். ஸோ அவரோட பேஷனும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி உங்ககிட்ட யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கேட்டோம். ஸோ இப்போ மெயின் செக்ஷன் தெரப்பி பற்றி நிறைய சொல்லுங்கள் டீட்டெயிலாக, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் புரியும். இப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மாஸ் வந்து என்னவாக இருக்கும், அப்புறம் அங்கே என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி பர்த் எடுத்திருக்கோம், ஸோ அது என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான அந்த செக்ஷனில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஓகே, சி ஃபஸ்ட்டு வந்து தெரப்பி அப்படின்னு நினச்சா இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி எல்லாம் மயக்கம் போட்டுட்டு எல்லாம் மயங்கி அவங்க அப்படி இருப்பாங்க. அப்படி கிடையாது. சொடக்கு போட்டு அப்படியே அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க. இப்போ குழந்தையா ஓடிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. they will be in a very relaxed state. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தெரப்பி அப்படின்னு போகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசி எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட் அவங்களோட இந்த லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம், மேனேஜர் டார்ச்சராக இருக்கட்டும், இல்லை லைக் கடன் தொல்லையாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன டார்ச்சர் ஃபஸ்ட்டு அனுபவிக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம நிறையா வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் we will go to the section called parent section. ஸோ அந்த சின்ன வயசில் அவங்க எதனால் இந்த அந்த டெசிஷனுக்கு நம்ம சின்ன வயசில் நம்ம மனசு வந்து ஒரு சில விஷயத்த பிலீஃப் என்ன சொல்கிறது, சின்ன வயசில் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து ஓகே அப்பாவுக்கு வந்து அண்ணனை தான் பிடிக்குது, ஓகே நம்ம அம்மாவுக்கு வந்து அக்காவை தான் பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சின்ன வயசில் தான் அந்த மைண்ட் செட் பண்ணும் ஒரு பிலீஃபை. அதை தான் பெருசாகி திருப்பி அவங்களுக்கு அதே விஷயம் வந்துட்டு ரீகன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அவங்களா அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும். அப்பா 2 பேரும் ஒன்றா தான் பார்க்குற, பட் அவங்களா திங்க் பண்ணிக்கிறது வந்து அப்போ ஏன் இவங்க அவங்களா இப்படி திங்க் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேஜ் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதை அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு சில இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஓகே அப்படின்னு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறம் ரொம்ப டீப் கேசஸ் தான் பாஸ்ட் லைஃப்க்கு நம்ம போவோம். இப்போ பாஸ்ட் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து அந்த இறக்குற டைமில் வந்து உங்களுடைய அப்பா நம்ம மேலே பாசமா இல்லை, அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த இறப்பு இருந்தப்போ அதை திருப்பி இந்த லைஃப்லேயும் அதே பேட்டர்ன் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஷெல்ஃப்னை வந்து நம்ம கிச்சனில் ரைட்டில் வச்சுருப்போம். அப்போது ரெனோவேஷன் ஆனதுக்கப்புறமா லெஃப்டில் வந்துருச்சுன்னா நம்ம கை எங்கே போகும், திரும்பியும் அந்த ரைட்கே தான் போகும், ரைட் சைடு. ஸோ நம்ம என்ன பிலீஃபோட நம்ம பாஸ்ட் லைஃப்பில் இருந்தோமோ அதே பிலீஃப் சிஸ்டமாக தான் இந்த லைஃப்லையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ அதை நம்ம அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த லைஃப்பில் ஓகே எனக்கு இந்த லைஃப்பில் அப்படி கிடையாது அப்படின்னு அது மாறும். இல்லைன்னா அது திரும்பி பழைய விஷயத்தையே தான் நம்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ வந்து ஜாதகம் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ உனக்கு இந்த கிரகம்பா, உனக்கு இது பிரச்சனை, அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிற ஸ்டேட்டில் பிளானட்ஸ் தான் வந்து நம்மளை எல்லாமே இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது. ஸோ இப்போ இந்த பாஸ்ட் லைஃப்பில் உனக்கு அதுலேருந்து ரீபர்த் எடுக்குமோ அதே பேட்டர்ன்ஸ் வந்து நடக்கும், அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இது எப்படி வந்து நீங்கள் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க? பேசிக்கலி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் எல்லாமே நம்ம கர்மாவை நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுது, கரெக்டா? ஸோ நம்ம என்ன கர்மாவை சேர்த்து வச்சுருக்கோமோ அந்தந்த பிளானட் வரப்போ நம்மளுக்கு அந்தந்த கர்மா டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ அந்த கர்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலி உங்களோட பாடம், நீங்கள் என்ன படிச்சுக்கணும், இந்த லைஃப்பில்
என்ன பாடம் கற்றுக்கணுங்கிறது தான் நம்மளோட கர்மா. கரெக்டா? அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி பயிற்சி நடக்கிறப்ப எல்லாருமே வந்து சொந்த காலில் அவங்க வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்ட்டு இருக்கவங்க வந்துட்டு இறைவா அப்படின்னு ஒரு அடக்க ஒடுக்கம் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒடுக்கத்தை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு சனீஸ்வரர் மாதிரி ஒரு சாமி தேவைப்படுறாரு இல்லையா? அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே பயங்கர கர்வமாக சுற்றிட்டு இருக்கவங்க சனீஸ்வரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு இல்லை நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு மேலே சாமி இருக்கு அப்படின்னு ஒரு அடக்கம் வரும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த பாடங்கள், அந்த பிளானட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. அப்போ அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த லைஃப் லெசன் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடியேன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும் அந்த டைமில். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளானட்ஸ் தான் நம்மளுக்கு அந்த கர்மாவை டவுன்லோட் பண்ணுறது. அப்போ நம்மளே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ரூம்மேட் கூட இருக்கோம். இப்போ நம்ம ரூம்மேட்டுக்கு தெரியும் நம்மளுக்கு ரொம்ப தூங்குற ஹேபிட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரூம்மேட் கிட்ட என்ன சொல்லுவோம்? எனக்கு காலையில் எழுப்பிவிடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ எந்திரிக்க மாட்டேன், நான் உன்னை எழுப்பிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் இல்லை நீ என்னை எழுப்பிவிடு அப்படின்னா எப்படி எழுப்பி விடுறது அப்படின்னா சூடு வச்சு அட்லீஸ்ட் எழுப்பிவிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு அந்த இது இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளை எழுப்பி விடுவாங்க, சூடு வச்சு தான் எழுப்பி விடுவாங்க. ஏன்னா நம்மளோட வீக்னஸ் வந்து எந்திரிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி தான் பிளானட்ஸும் நம்மளுக்கு அவ்வளோ ஹெவியான ஒரு பாடம் தேவைப்படுறப்போ நம்மளுக்கு அதுக்கான பலன் வந்து அப்படி ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு லைஃப்லேயும் அதே மாதிரி தான். என்ன பாடம் நம்ம வந்து கற்றுக்கணுன்ட்டு இருக்கோ அந்த பாடத்துக்கு வேண்டி நம்ம முன்னாடியே ஓகே நான் இதை நானே என்னென்ன இப்போ உங்களுக்கு நீங்களே எந்திரிச்சுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உங்களை ஏன் ஒருத்தங்க அடிச்சு எழுப்பி விடணும்? கண்டிப்பாக, டெஃபினட்டாக. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. ஸோ நம்மளோட ஒழுக்கம் நம்மக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன லைஃப்பில் என்ன தேவைப்படுதுங்கிறது நம்ம முன்னாடியே நம்ம இதுதான் இறைவனை நோக்கி போகிறோன்னு ஆயிடுச்சு. இது வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம், போதும் இந்த பிறப்பு, இனி எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம், நான் இறைவனோட ஒன்று சேர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன், ஏன் இந்த பிறப்பு, நான் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கேன், நான் இறைவனோட எப்படி திரும்பி போகிறது, நான் எப்படி மோட்சத்தை தேடி போகிறது, அவங்களுக்கு வந்து இது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ அவங்க இந்த பிறப்பே வேணான்னு அவங்க வந்து டிசைட் பண்ண கூட முடியும் அந்த தெரப்பியில். பேசிக்கலி நீங்கள் எதுக்கு பிறக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் அதான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி லூப் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், முதல்ல சொன்னீங்க பேட்டர்ன்ஸா. அப்போ நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு. அப்போ இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா பர்பஸ் ஆஃப் லைஃப் புரிஞ்சிடும். ஏன் இந்த பர்த்ங்கிறது நம்ம பிறப்பு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த கர்மாலாம் வேண்டாம், நம்மளே இல்லைன்னா சும்மா அவன் எதுக்கு என்ன இப்படி பண்ணான், அதே தான் நம்ம திருப்பி நம்ம கர்மா கிட்ட தான் திருப்பி போவோம். அது வந்து அந்த ரிப்பீட் ஆகாம அதை ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம கர்மா ஏன் நம்மளுக்கு திருப்பி வருது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த விட மாட்டேங்கிறோம். ஓகே, அவன் ஏன் எனக்கு இப்படி பண்ணான், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் இது கோ த்ரூ பண்ணணும், அந்த ஏன்னு திருப்பி கேட்கறனால தான் அந்த ஏனுக்கு பதில் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு நம்ம அந்த ஏன் ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ அந்த பிறப்பும் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, சூப்பர் மேம். நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நிறைய பேசுவோம் மேம். வணக்கம். தேங்க்யூ.